நம்ம ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி அண்ணனுக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சரிங்களா. அண்ணனோட ஸ்பீச் கண்டிப்பாக வந்து அண்ணனுக்கு அந்த அவங்களுக்கு வந்து கஷ்டத்தை தான் ஏற்படுத்தியிருக்கும். அவர் இடத்துல நான் இருந்தால் கூட நம்ம வந்து கரூர் பிரச்சனையில் போயிட்டு அவங்க கட்சிக்காரங்களே வந்து எல்லாருமே துண்டக்கான துணியக்கானன்னு ஓடி போயிட்டாங்க. நம்ம தான் போய் தம்பிக்கு வந்து ஆதரவாக வந்து பேசணும். ஆனால் தம்பி வந்து நம்மளை வந்து இப்படி வந்து பேசிட்டாரே, ஊழல் கட்சின்னு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவருக்கு ஒரு வருத்தமாக இருக்கும். அதை நான் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டுக்கிறேனே. அண்ணனுக்கு வந்து ஸ்பீச் மாதிரி எழுதி கொடுக்குறாங்க, அதை தான் அண்ணன் வந்து பேசிட்டு போறாங்க சரிங்களா. அவங்கள ஊழல் கட்சின்னு சொல்லியிருக்கூடாது. எங்க பசங்களே வந்து டிக்கெட் ரேட்டு 1000, 2000, 3000 கொடுத்தா விற்கிறாங்க. நாங்களே ஊழல் தான் பண்றோம். அதனால வந்து அண்ணன் அப்படி பேசியிருக்க கூடாது, தப்பு தான், மன்னிச்சிருங்க. கண்டிப்பா கரூர் பிரச்சனை நீங்க தான் வந்து அண்ணன் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு மீடியால வந்து நீங்க சொல்லி தெரியப்படுத்துதே நீங்க தான். கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு நன்றி கடை தான் நாங்க வந்து கண்டிப்பா இருந்திருக்கணும். இப்போ வந்து எலெக்ஷன் வரப்போகுது, அவங்கள இவங்கள ஊழல் கட்சின்னு சொல்றதை விட்டுட்டு நம்ம வந்தா என்ன பண்ணுவோம் அதை மட்டும் பேசுறதா நான் எதிர்பார்க்கிறேன். டிவிக்கில இருந்து நான் அதை தான் எதிர்பார்க்கிறேன். இந்த பெண்களுக்கு சேஃப்டின்லாம் வந்து யாரும் பேசிடாதீங்க. அதைத்தான் வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எங்க கட்சியில எவன் கேட்டாலும் பெண்களுக்கு சேஃப்டி. நம்ம கட்சியில் உள்ள பெண்களுக்கு என்ன நடக்கு, எப்படிலாம் வந்து மாஃப் பண்றாங்க, மற்ற ஆக்டரோட ஃபேமிலியை எல்லாமே பார்த்துட்டாங்க மக்கள். இதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கு சேஃப்டி ஏன்னா எனக்கு புரியல, பெண்களுக்கு சேஃப்டினா என்ன மாதிரி சேஃப்டி? ஸ்கூலுக்கு போற பொண்ணு, காலேஜுக்கு போற பொண்ணு எல்லாருக்குமே ஒரு போலீஸை பாதுகாப்பு அனுப்புவீங்களா? என்ன மாதிரி சேஃப்டி எனக்கு புரியல. இப்பவுமே ஒரு பொண்ணு ஏதாவது தப்பா ஏதாவது நடந்துச்சுன்னா போக்சோ சட்டம் இருக்கு. அப்போ நம்ம ஆட்சிக்கு வந்தாலும் அதே போக்சோ சட்டம் தானே. தூக்கிலேயே போட்டுற போறீங்க? பொண்ணை வந்து கிண்டல் கேலி பண்ணி தப்பா ஏதாவது பண்ணிட்டானா போக்சோ சட்டம் இருக்கு. இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்துட்டா அது என்ன தூக்கு தண்டனை ஆயிரப்போதா? நம்ம என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் ஆயிருப்போம்? என்ன மாதிரி பெண்களுக்கு சேஃப்டி எனக்கு புரியவே இல்லை. அதை சொல்லவே மாட்டேங்காங்க. கேட்டா பெண்களுக்கு சேஃப்டின்னு சொல்றாங்க. பெண்களை தான் வந்து நம்ம ஐடிவிங்களை இந்த மாதிரி வந்து மாஃப் பண்ற மாதிரி நியூஸ் வருது, கெட்ட வார்த்தையில திட்டுற மாதிரி. ஒரு பொண்ணு வந்து டிவிக்கு எதிராக வந்து ஒரு கரெக்டா ஒரு நியூஸ் எடுத்து போட்டா அவளை போய் தப்பா பேசுறது, இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன பெண்களுக்கு சேஃப்டின்னு எனக்கு புரியவே இல்லை. இப்போ அதை விட்டுட்டாங்க, அந்த டாப்பிக்கே விட்டுட்டாங்க, பெண்களுக்கு சேஃப்டியே விட்டாங்க. இவங்க தீய சக்தி, ஊழல் சக்தி, இதை பத்தி மட்டும் தான் பேசுறாங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னு வாயே திறக்க மாட்டேங்காங்க. நான் அதை தான் எதிர்பார்க்கிறேன். டிவிக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? விஜயனை என்ன பண்ணுவாங்க? அது விஜயன்னு சொல்ல மாட்டேங்க, கூட இருக்குன்னு சொல்ல மாட்டேங்காங்க. அவங்க இதை பண்றாங்க, இவங்க இதை பண்றாங்கன்னே சொல்லிட்டு போயிடுறாங்க. நானும் ஒரு மீட்டிங் நடக்கும்போது பாக்குறேன், டிவிக்கு என்னப்பா பண்ண போறாங்க, என்ன ஜெயிச்சா? நம்ம ஜெயிக்க போறது இல்லை இந்த வருஷம். 2026 நமக்கு கிடையாது. 2031 வேணா சான்ஸ் இருக்கு. இது அப்படியே கண்டினியூவா ஃபாலோ பண்ணிட்டே போனா மட்டும் 2031 ஜெயிக்கலாம். ஆனா இன்னும் 3 மாசத்துல நம்ம ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓட்டு நம்ம நிறைய வாங்குவோம், அது எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஓட்டு நிறைய கலையும், நமக்கு ஓட்டு நிறைய விழும். ஆனா ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால 2031 தான் நமக்கு. அதனால சொல்ல மாட்டேங்காங்கன்னு நினைக்கேன். நம்ம ஆட்சிக்கு வந்துட்டு இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல மாட்டேங்காங்கன்னு நினைக்கேன். அது சொல்லவே மாட்டேங்காங்க. அதான் எதிர்பார்க்கிறேன். விஜய் ஃபேன்ஸ் கிட்டையும் எதிர்பார்க்கிறேன், விஜய் நட்டையும் அதான் எதிர்பார்க்கிறேன். அது வாயே திறக்க மாட்டேங்காங்க. சரி, பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம்.